பஸ்லேருந்து கீழே இறங்குறேன். அவன் டீக்காக பஸ்ஸை நிறுத்திருக்கான் பஸ் ஸ்டேஷனில். இறங்கி நேராக போய் பேப்பர் கடையிலேருந்து பேப்பரை வாங்கி பிரிக்கிறேன். டெக்கான் கிரானிக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட், கரோண்டா சேஷ சாயி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு. கரோண்டா சேஷ சாயி அப்பார்ட்மெண்ட்ஸ். இஸ் இட் அ ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ்? தெரியல. அதை வாங்கி பார்த்துட்டு வீடு வாடகைக்கு போகணுன்னு நினச்சேன்னா எனக்கு அப்பார்ட்மெண்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சு ஹைதராபாத் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டையாக இருக்கேன்னு போகிறேன். சலூனில் போய் பார்த்தா 14 சேர் இருக்குது. நான் உட்காந்துருக்கிற சேரில் எனக்கு நேராக சத்யசாய் பாபாவுடைய படம். ஜஸ்ட் மென்டலி ஐ மேக்கிங் அ நோட், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறேன். நான் இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, சும்மா போய் பார்க்கலாம், சண்டே அவள் இருக்காளான்னு பார்க்கலான்னு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸுக்கு போய் பார்த்து அவரை கேட்டால் அந்த சேஷசாய் அப்பார்ட்மெண்ட்டோடைய லே அவுட்லாம் காமிச்சு எல்லாம் இப்படி இப்படி இருக்குலாம் காமிச்சிட்டு முடிக்கும்போது நான் இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஒரு 12 lakhs அப்படின்னார். உடனே நான் எழுந்துட்டேன். என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. 98ல் 12 lakhs தான். என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. அவர் உடனே கேட்குறாரு, என்ன சார் இருந்துட்டீங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், நாங்கள் வி ஹவ் காட் அரேஞ்ச்மெண்ட் வித் HDFC பேங்க், இல்லை நீங்கள் இஎம்ஐ கட்டுறதா இருந்தால் நானே கூட உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு லோனில் வாங்குறது இஷ்டம் கிடையாது. அவர் சொல்கிறார், உங்கள் பட்ஜெட் என்னங்கிறதையாவது சொல்லுங்கள் அப்படின்றார். நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி ஹாஃப் அப்படின்னேன். உடனே அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் ஒரு 200 மீட்டர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் முடிய போகிறது, 4 ஃப்ளாட் தான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அது ஒத்து வருங்கிறார். 6.8 lakhsக்கு நான் குடியிருக்கிற ஏரியாலேயே, பிகாஸ் வி ஆர் நியூ டு ஹைதராபாத், வயசான அம்மா இருக்கா, சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்கா, என்னுடைய ஜாபு டூரிங் ஜாப், நான் இருக்கிற இடத்துலையே என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஃப்ளாட்டு அடுத்த நாளே புக் பண்ணுற அளவுக்கு பாபா அனுகிரகம் பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணினதோடு இல்லாமல் வாழ்க்கையை பாபாவாக மாற்றிட்டாங்க. அதை வந்து இன்றைக்கும் நினச்சி பார்த்தா அப்படி ஒரு பெரிய பக்தனா நான் இல்லையே. அந்த காலகட்டங்களில் பாபா கிட்ட ஒரே வார்த்தை நம்பிக்கையோட, பாபாவே தெரியாதப்பவே என் வாயிலேருந்து வந்த வார்த்தையா, இல்லை பாபாவே என் மூலமாக அதை இவன் ஒன்றுமே கேட்க மாட்டான், இவனை கேட்க வச்சு தான் இவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சாரான்னு தெரில. நான் அதுக்கு முன்னால் வந்து ஃப்ளாட் வாங்குறத பற்றியே பேச்சு இல்லை, தாட் இல்லை. வீடு வாடகைக்கு வேணுங்கிறதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தவன், பாபா வெளியில் வரும்போதே எனக்காக ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் கொடுக்க மாட்டியா, அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு கேட்க வச்சு அடுத்த நாளே போய் எந்த விதமான லோனும் இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாலேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டை நமக்கு ப்ளஸ் பண்ணி, இனிமே உன் வாழ்க்கை என்னோடது, நீ கவலைப்படாத,